அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவதில்லை. இப்போது நிஃப்டி அப்படிங்கிறது 50 நிறுவனத்தை உள்ளடக்கியது. மார்ச் லாஸ்ட் வீக் இந்த வாரம் பார்த்திங்கன்னா மார்ச் மாதத்தோட கடைசி, அதாவது மந்த்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங் அப்படின்னு சொல்லலாம். அந்த வர்த்தகம் நடைபெறதுனால இந்த வாரம் நிஃப்டி யாருக்கு வாய்ப்பு கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பை, செல் ஆர் ஹோல்ட் அப்படிங்கிற மாதிரி இம்பேக்டில் நம்ம பார்க்கலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா இந்த வாரம், அதாவது சென்ற வாரம் நம்மளுக்கு எந்த இடத்தில் ஆரம்பமானது அப்படிங்கிறத பார்க்கணும். மார்ச் 20ஆம் தேதி நம்மளுக்கு 17,066 ஆரம்பமாயிருக்கு. இதுதான் திங்கள் வர்த்தகத்தோட ஆரம்பம். லோ பார்த்திங்கன்னா 16,828 போயிருக்காங்க. க்ளோசிங் வந்து பார்த்திங்கன்னா 16,988. அப்போ திங்கக்கிழமை வந்தது தான் இந்த வாரத்தோட லோயஸ்ட் லோ. அந்த க்ளோசிங் வந்து 16,988. இப்போ முடிவுட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 16,917 லோ வந்திருக்காங்க. க்ளோசிங் 16,945. இந்த வாரத்திலேயே இது லோயஸ்ட் க்ளோசிங், ஆனால் லோயஸ்ட் லோ கிடையாது. அப்போ மார்க்கெட் வந்து இப்போ க்ளோசிங் ஆனது லோயஸ்ட் க்ளோசிங், ஆனால் லோயஸ்ட் லோ கிடையாது. அப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம பேசியிருக்கிறோம் ஓப்பன் க்ளோசிங் ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படிங்கிறத பேஸ் பண்ண சொல்லியிருக்கோம். இந்த டைம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த வாரம் ஓப்பனுக்கு கீழே தான் க்ளோசிங் நடந்திருக்கு. அப்போது இது வந்து ஒரு நெகட்டிவ். அப்போ இந்த நெகட்டிவ் ஜோன் இருக்கும்போது நம்மளுக்கு இருக்கிற ஹை அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக மாறிவிடும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அப்போது இந்த லோவோ அல்லது இந்த லோவோ நம்மளுக்கு சப்போர்ட் கிடையாது, மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் கிடையாது. காரணம் என்ன? ஓப்பனுக்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. அதாவது டெய்லியிலையும் ஓப்பனுக்கு கீழே க்ளோசிங், நம்மளுக்கு ஒரு வாரத்தோட க்ளோசிங்லேயும் நம்மளுக்கு ஓப்பனுக்கு கீழே க்ளோசிங். அப்போது இந்த 17,066 நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல், 17,207 ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவல். அப்போ இந்த இடத்தில் நம்மளுக்கு சப்போர்ட் அப்படிங்கிறது இது ரியாக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பில்லை. இருந்தாலும் சப்போர்ட்டாக நம்ம பாவித்து கொள்ளலாம். அப்படின்னா இந்த 16,828 அப்படிங்கிறத என்னவாக இருக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போது நம்மளுக்கு ஒரு வாரத்தோட ரேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு 500 புள்ளிகள், 300 to 500 புள்ளிகள். சென்ற வாரம் 379 புள்ளிகள் தான் நம்மளுக்கு வந்திருக்கு. அப்போ ஓப்பனுக்கு கீழே 238 புள்ளிகள், ஓப்பனுக்கு மேலே 141 புள்ளிகள். அப்போ லோ பார்த்திங்கன்னா 16,828, ஹை பார்த்தா 17,207. அப்போது இந்த வாரத்தோட க்ளோசிங் நம்மளுக்கு ஹையிலிருந்து என்ன இம்பேக்ட் ஆகிருக்கு, அதாவது ஓப்பனில் இருந்து நம்மளுக்கு க்ளோசிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு 120 புள்ளிகள் ஓப்பன் பிலோ க்ளோசிங். ஹையிலிருந்து எடுத்துக்கிட்டால் கிட்டத்தட்ட 275 புள்ளிகள். லோவில் இருந்து நம்மளுக்கு க்ளோசிங் எடுத்துக்கிட்டால் பாசிட்டிவ் ஒரு 120 புள்ளிகள் அருகாமையில். அப்போது இங்கே பார்த்திங்கன்னா 2 நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் இருக்குது. ஆனால் மார்க்கெட் வந்து ஹையிலிருந்து இறங்கினா, அப்போது இந்த இடத்துல சப்ளை ஜோன் அதிகமாக இருக்குது, டிமாண்ட் ஜோன் அப்படிங்கிறது குறைவாக உள்ளது. இது ஒன்று சென்ற வாரத்தை பார்த்தோம்னா நம்மளுக்கு புரிஞ்சிடும். அதற்கு முந்தைய வாரத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 17,421 அப்படிங்கிறது ஒரு வீக்லி ஓப்பன், க்ளோஸ் அப்படிங்கிறது 17,100, ஹை அப்படிங்கிறது 17,529, லோ அப்படிங்கிறது 16,850. அப்போது சென்ற வாரமும் ஓப்பன் பிலோ க்ளோசிங் இது ஒரு நெகட்டிவ் ஜோன். அதே மாதிரி ஹையிலிருந்து க்ளோசிங் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட -429 புள்ளிகள். ஓப்பன் டு க்ளோஸ்ன்னு எடுத்துட்டாலும் -300 புள்ளிகள். லோவில் இருந்து பார்த்தாலும் 250 பாயிண்ட். அப்போது
சப்ளை தான் அதிகமாக இருந்திருக்கு, டிமாண்ட் கம்மியாக தான் இருந்திருக்கு. அப்போது இந்த இடத்துல கடைசி 2 வாரம் நம்மளுக்கு ஓப்பன் பிலோ க்ளோசிங். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இன்றைக்கி நடந்திருக்கு. கடந்த வாரத்தோட லோவை பிரேக் பண்ணிவிட்டு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, கடந்த வாரத்தோட லோ பிரேக் பண்ணிவிட்டு தான் மார்க்கெட் மேலே வந்திருக்கு. அப்போது போன வாரத்தோட லோ 850, அப்போ 16,850 கீழே வந்தவன் திருப்பி 16,850 மேலே போகலாமா அப்படின்னா கண்டிப்பாக கூடாது. அப்போ போகிறான் அப்படின்னா சென்ற வாரத்தோட ரேஞ்சுக்கு உட்பட்டு தான் இருக்க போகிறான். அப்போ கடந்த வாரத்தோட லோவை பிரேக் பண்ணவன் கிட்டத்தட்ட 22 புள்ளிகள் தான் நம்மளுக்கு கீழ் நோக்கி போயிருக்கு. அப்போ அதற்கு மேலே இருக்கும்போது அப்போ அதனுடைய ரேஞ்ச், லாஸ்ட் வீக்கோட ரேஞ்ச் என்னவோ அதனை தக்க வைத்துள்ளது. அப்போ கடந்த வாரத்தில் நம்மளுக்கு மார்க்கெட் 16,850, 17,529, இது வந்து 670. அப்போ 680 பாயிண்ட்னா 340 பாயிண்ட் நம்மளுக்கு ஆவரேஜ் பாயிண்ட், அதாவது ஒரு சீசாவோட நடுநிலை புள்ளி அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ 340, 350ன்னு வச்சுட்டாலும் கூட 17,000, இந்த 300 பாயிண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணுங்கள். 16,950, 17,050, 17,150, 17,190. அப்போது லாஸ்ட் வீக்கோட ஆவரேஜ் சீசா பாயிண்ட் நம்மளுக்கு 17,190. அப்போது இந்த வாரம் நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா மார்க்கெட் அந்த 17,190க்கு மேலே நிற்கவில்லை அப்படிங்கிறத இந்த இடத்துல. அப்போது லாஸ்ட் வீக்கோட ஆவரேஜ் பாயிண்ட், அந்த பாயிண்ட்டு நம்மளுக்கு கிடக்கலாம். அப்போது இந்த வீக்கோட ஆவரேஜ் பாயிண்ட் தெரியணும். இது 380னா நம்மளுக்கு 190 புள்ளிகள். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 200ன்னு வச்சுக்கலாம். லோ 16,828னா நம்மளுக்கு இதோட 200 புள்ளிகளை ஆட் பண்ணணும். அப்போ 17,028 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜ் பாயிண்ட். இதை விட கம்மியாக தான் வரும், நம்ம ஜாஸ்தியாக வச்சுருக்கோம், ஏன்னா இங்கே ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கோம். ரவுண்ட் ஆஃப் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, உங்களோட கணக்கீடுக்காக. அப்போ 17,028 அப்படிங்கிறது சென்ற வாரத்தோட ஆவரேஜ் பாயிண்ட். அப்போ இந்த ஆவரேஜ் பாயிண்ட்டை கடக்கலை அப்படின்னா சந்தையோட மொமெண்டம் கீழே தான் இருக்க போகிறது அப்படிங்கிறது தெரிய வருகிறது. ஏன்னா இப்போ க்ளோசிங் வந்து நம்மளுக்கு 16,945. அப்போ இந்த இடத்துலேருந்து இந்த இடத்தோட மொமெண்டம்க்கே நம்மளுக்கு கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் ப்ளஸ் ஆகணும். அப்போ 100 பாயிண்ட் ப்ளஸ் ஆச்சானா 17,000க்கு மேலே நிற்க போகுது. அப்போ நம்மளுக்கு ஒரு வாரத்தோட மொமெண்டம் 300 புள்ளிகள்லேருந்து 500 புள்ளிகள் வர வேண்டும். அப்போது சென்ற வாரத்தோட லோ அப்படிங்கிறது பிரேக் பண்ணாத வர 16,828 அப்படிங்கிறது பிரேக் பண்ணாத வர சந்தையோட மொமெண்டம் எங்கே இருக்க போகிறது, அதே மாதிரி ஆவரேஜ் மொமெண்டம் தாண்டாத வர என்ன நடக்க போகுது, இதற்கு உட்பட்டு இருந்தால் என்ன அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும். இப்போதைக்கு சந்தை 17,066 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ், 17,207 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ், கூட 17,028 சேர்த்துக்கொள்ளுங்கள். இது சப்போர்ட் கிடையாது. ஆனால் மார்க்கெட் அங்கேருந்து டிமாண்ட் பண்ணி தான் லாஸ்ட் வீக்கோட லோவை கிராஸ் பண்ணி போயிருக்காங்க. இருந்தாலும் இது சப்போர்ட்டாக எடுத்துக்கொள்ளலாமானா அது ஒரே ஒரு பாயிண்ட் தான். லாஸ்ட் வீக் அந்த லோவை பிரேக் பண்ணிட்டு திருப்பி மேலே வந்ததுனால மட்டும்தான் இது ஒரு சப்போர்ட்டாக எடுக்க முடியுமொழியே மற்ற காரணிகள் அடிப்படையில் இது சப்போர்ட்டாக எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. ஆனால் அதற்கு முந்தைய வாரம் 16,850 பிரேக் பண்ணிவிட்டு மேலே வந்ததுனால. அப்போ 17,028 அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான பாயிண்ட், பார்த்து கொள்ளுங்கள். இது மார்ச் கான்ட்ராக்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ரீமியம் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியல. ஏன்னா நிஃப்டியோட லோ 16,917, ஃபியூச்சரோட லோ 16,931. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 14-15 பாயிண்ட்டு தான் ஒரு ப்ரீமியம் இருக்காங்க. அப்போது இந்த இடத்துல எப்போவுமே ஃபியூச்சர் வந்து க்ளோசிங் ஆகிறது எப்போதுமே ஸ்பாட்டோட ப்ரைஸுக்கு தான் வந்து க்ளோஸ் ஆகும். இதுதான் லாஜிக். மாறலாம், 95% இதான் நடக்க போகுது. அப்போ கிட்டத்தட்ட அவங்க வந்துட்டாங்க. ஆனால் அதுக்கு அடுத்த ஃபியூச்சர் அப்படிங்கிறது பார்த்தா ஏப்ரல் ஃபியூச்சர் நம்மளுக்கு 17,031. அப்போ 100 பாயிண்ட் ப்ரீமியம். அதுக்கடுத்த மே கான்ட்ராக்டும் நம்மளுக்கு ப்ரீமியத்தில் இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு மார்க்கெட்டில் ஒரு பெரிய டிமாண்டோ ஒரு பெரிய டிஸ்கவுண்டோ எதுவும் இல்லாமல் ஃப்ளாட்டாக இருக்கிறாங்க.
அப்போ ஆல்வேஸ் நம்மளுக்கு டைம் வேல்யூ எரட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது இங்கே தெரியுது. இந்த இடத்துல நம்மளுக்கு என்னென்ன ஹெட்ஜ் முறைகள் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இந்த முறை பார்த்தா நம்மளுக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரை ஸ்ட்ராங்கல் அப்படிங்கிற விஷயத்தை உள்ளடக்கியிருக்கு. அப்போ ஸ்ட்ராங்கல் அப்படின்னா சந்தை 17,000 இருந்து 17,100க்குள் இருக்க விருப்பப்படுகிறார்கள் அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம். அப்போ 17,000 புட்டே 145 ரூபா அப்படிங்கும்போது 16,855 அப்படிங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட் லெவல். 17,100 கால் 46 ரூபாய் அப்படிங்கும்போது 17,146 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் லெவல். அப்போ 16,855 டு 17,146 ஒரு போட்டியாக இருக்க போகுது. 17,000 டு 17,100 அப்படிங்கும்போது 17,050 அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு நடுநிலை புள்ளியாக இருக்க போகிறது. அப்போ மார்க்கெட்டை வந்துட்டு இந்த இடத்துல ஹோல்டு பண்ணலாமா, செல் பண்ணலாமா, பை பண்ணலாமா அப்படின்னு நம்ம யோசிக்க போனால் இந்த பிரேக் அவுட்ஸ் இல்லாமல் நம்ம எதுவும் பண்ண முடியாது. 16,828 17,207 இந்த ரேட்டை வந்து நம்மளுக்கு எதுவும் பிரேக் அவுட் பண்ணாமல் மார்க்கெட்டை வந்து ஒரு சைட்வே இம்பேக்ட்குள்ளே தான் இருக்க போகிறாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் ஆப்ஷன் டேபிளோட பிரேக் அவுட்ஸ் தான் நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்க. அப்போ ஆப்ஷன் டேபிளோட பிரேக் அவுட்ஸும் நம்மளுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறதான் பார்க்க வேண்டும். அப்போது ஒரு இன்சைடு ரேஞ்ச் அப்படின்னு இருக்கிற வர மார்க்கெட் பிரேக் அவுட்டுக்குள்ளே போகவே போகுது. அப்போ பிரேக் அவுட் ஆகலைனால ஒரு சீசா விளையாட்டு போல் ஏறினா இறங்கிடும், இறங்கினா ஏறிடும். இந்த மாதிரி தாக்கம் தான் இருக்க போகிறது. இதில் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி பெருசாக சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு ஆவரேஜ் பாயிண்டோட ரேஞ்ச் தான் இருக்கிறார்கள். அப்போ இந்த ரேஞ்சோட பிரேக் அவுட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பிரேக் அவுட்டுக்கு ஒரு சுறுசுறுப்பு வராது. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு தாக்கம் அப்படிங்கிறது பிரேக் அவுட் இல்லாமல் வராது. அப்போது மார்க்கெட் ஒரு லோ, அப்போது ஒரு 120 பாயிண்ட் இறங்கினதுக்கப்புறம் தான் ஒரு டிசைடிங் வரும். அதை பிரேக் அவுட் பண்ணி கீழே போகிறாங்களா போகலையா அப்படிங்கிற அடிப்படையில். அப்போது இந்த இடத்தில் நம்மளுக்கு ஆரம்பம் அப்படிங்கிறது ஒரு அதிரடியான ஆரம்பம் அப்படிங்கிறது ஒன்று இந்த 16,828க்கு கீழே ஓப்பன் ஆகிறது, இல்லைன்னா 17,200க்கு மேலே ஓப்பன் ஆகிறது, கேப் அப் ஆர் கேப் டவுன். அப்போ ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் அப்படின்னாலே ஒரு ஊஞ்சலாக நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிற இடத்துலேருந்து ஊஞ்சலாக நகர்த்துற மாதிரி. அப்போது இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட்டோட சக்தி அப்படிங்கிறது ஒரு ஸ்விங்கோட இம்பேக்டில் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போது இந்த இடத்தில் நம்மளுக்கு கண்டிப்பாக 300 புள்ளிகள் நம்மளுக்கு வாரத்தோட மொமெண்டம் இருக்க போகுது. அப்போ 16,945னா இதிலிருந்து ஒரு 300 பாயிண்ட்டை லெஸ் பண்ணால் 16,645, இல்லை ப்ளஸ் பண்ணால் 17,245, இந்த 300 பாயிண்ட். அப்போது இந்த ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு சேம் ஹை அப்படின்னா தான் இது பேஸ்டு ஒர்க் அவுட் ஆகும், இல்லை சேம் லோனா தான் இது ஒர்க் அவுட் ஆகும். அப்போ 150 புள்ளி ஆவரேஜ் எடுத்துட்டாலும் 16,800 டு 17,100 அப்படிங்கிறது ஒரு இம்பேக்ட் ஜோனாக இருக்கும். ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கணும். ஆரம்பம் எங்கே இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி மார்க்கெட்டோட மொமெண்டமாக மாற்ற வேண்டும். நம்ம போன வாரம் இதை கொடுத்துருந்தோம், இந்த எக்ஸ்பைரிக்கு கொடுத்துருந்தோம், அதாவது மார்ச்சோட மந்த்லி எக்ஸ்பைரிக்கு. இது 16,967 டு 17,320 கொடுத்துருந்தோம். இப்போ 16,967 பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. அப்போ அதுபடி 16,747 அப்படிங்கிறது ஒரு இம்பேக்டட் ஜோனாக இருக்க போகுது. இந்த வாரத்துக்கு நம்ம பார்த்திங்கன்னா 16,830 டு 17,056 அப்படிங்கிறது குறுகிய எல்லை. அதை பிரேக் அவுட் பண்ணும்போது நம்மளுக்கு 16,724 17,176 ஒரு வைட் ரேஞ்சாக இருக்க போகிறார்கள். அப்போது இந்த இடத்தில் நம்மளுக்கு என்னென்ன தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ இதை கம்பேர் பண்ணும்போது 16,828 அப்படிங்கிறது நம்மளுக்கு வீக்லி லோனால அது சப்போர்ட்னா, அது சப்போர்ட்டை எடுக்க ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் லாஸ்ட் வீக் 16,850க்கு கீழே போயிட்டு திருப்பி மேலே வந்ததுனால மட்டும்தான் இது ஒரு சப்போர்ட்டை எடுத்துக்கிறோம். ஆனால் ஓப்பன் பேசிஸில் இது சப்போர்ட் கிடையாது அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும்.
அப்போ இந்த இடத்துல இதை பிரேக் பண்ணுற வரையோ டாப்பை பிரேக் பண்ணுற வரையோ மார்க்கெட் மொமெண்டம் இருக்காது. ஒரு ஆப்ஷன் பையர் அப்படிங்கிறவங்க வெளியிலிருந்து வேடிக்கை பார்க்க இடமாக இது மாறிவிடும். ஏன்னா இதை பிரேக் அவுட் பண்ணாமல் ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே வராது. அப்போ என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறத பார்த்து முடிவிடுங்கள். இதில் ஆய்வு செய்ய வேண்டியது ஒரு பிரேக் அவுட் தான் நம்மளுக்கு முக்கியம். அப்போ அந்த பிரேக் அவுட் வீக்லி ஃப்ரேமில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டா பெரிய இம்பேக்டட் 16,850 16,828 இது ஏன்னா லாஸ்ட் வீக்கோட லோ. அதே மாதிரி ஓப்பன் அப்படிங்கும்போது 17,066. அப்போது இந்த எல்லைக்குட்பட்டு சென்ற வாரத்தோட ஹை லோக்குள்ளே இருக்கிற பிரேக் அவுட் இருக்காது. அதோட பிரேக் அவுட் ஏதோ ஒரு முனையில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஆப்ஷன் டேபிள் அடிப்படையில் இருக்க வேண்டும். அதனை பார்த்து முடிவெடுத்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.